பிரபஞ்சத்திற்கு காரணமான அந்த சிருஷ்டிகர்த்தாவை நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அந்த சிவகாரியத்தை ஒருவர் எடுத்து செய்ய வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு புண்ணியம் செய்தவராக இருக்க முடியும், எவ்வளவு புண்ணியம் செய்தவராக இருக்க முடியும், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிவாலய பணி எடுத்து செய்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அரும் பெரும் பாக்கியங்கள் பெற்றவர், பல புண்ணியங்களை செய்தவரால் மட்டுமே சிவாலயத்தில் ஒரு குறும்பை கிள்ளி வெளியேறிய முடியும். சுத்தப்படுத்துவதற்கு உழவாரப்பணி செய்ய போறது கூட அவரோட அந்த அருள் இருந்து பெரும் புண்ணியம் செய்தவர்களால் தான் முடியும். அப்ப பராமரிப்பு இல்லாம இருக்கு, ஒருத்தர் அதை பராமரிக்க முனைகிறார் அப்படிங்கும் போது அவர் இறைவனோட பூரணமான அருளை பெற்றவரால் தான் முடியும். நீங்க வேணா முயற்சி செய்து பாருங்க. எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், இந்த பிறப்பு எப்படி வந்தது, இந்த இறப்பு எப்படி நடக்கிறது, அதன் பின் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அந்த பரமேஸ்வரனால் மட்டுமே சாத்தியம். எந்த காலத்தில் யார்